இந்தியாவிற்கு தனது கார் ரேஸ் குழுவின் மூலமாக பெருமைகளை தேடித் தருபவருமான நடிகர் அஜித். வணக்கம். அஜித் எல்லாம் ஒரு ஆளா? அஜித் சொன்னா அப்படியே நடந்துருமா? அஜித் வந்து எந்த மாநிலத்துக்காரர் தெரியுமா? அவன் வேற்றுமொழி பேசுற ஆளு. அஜித் சொன்னா அப்படியே நாட்டு மக்கள்லாம் கேட்டுருவாங்களா? அது என்ன பெரிய வேத வாக்கா? அது பெரிய ஒரு பைபிள், குரான் அண்டு கீதை மாதிரி ஒரு பெரிய இதா? சொன்னா அப்படியே நடந்துருமா? விஜய் பாராட்டிட்டா விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா? அஜித் ஒரு கூத்தாடி, விஜய் ஒரு கூத்தாடி. அந்த கூத்தாடி இந்த கூத்தாடி சப்போர்ட் பண்றதுல என்ன இருக்கு? ஏற்கனவே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்க, அந்த பாசம் இருக்கலாம். இல்லைன்னா விஜய் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அஜித்துக்கு இனிமேல் போட்டியே கிடையாது, கார் ரேஸ் முடிச்சுட்டு வந்து நேரா படம் நடிக்கலாம், போட்டியே இல்லாம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வரைக்கும் அஜித்தே கடவுளே, தலையே உயிரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த குரூப் தான் இன்னைக்கு வந்து விஜயை வந்து அஜித் சப்போர்ட் பண்ணதுனால இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறானுங்க. இன்று அரசியல் பத்திரிகையாளர்களை விட ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்களே மிகவும் அரசியல் மயமாகி உள்ளனர். இது வந்து ஒருதலை பட்சமான ஒரு கமெண்ட் தான் இது. இந்த மாதிரி இவங்க பேசுறதுக்கு காரணம் வந்து 2 நாட்களுக்கு முன்பு அதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் சார் மேல நான் சொன்ன கரூர் ஸ்டாம்பேடு வந்து சில பேர், அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, சில பேர் மோசமா இருக்கக்கூடிய சில பேர், அந்த சில பேர் வந்து வேற விதமா திரிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நான் வந்து என்னைக்குமே விஜய் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன், நான் அதுக்காக அவளை வாழ்த்தியும் இருக்கேன். அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையான போர் என்பது போல ஆக்கிவிட்டனர். நாம் நச்சு கலந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பேசப்படும்படியா பொருளா மாறி இருக்கு. இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்காரு. நிறைய என்ன பிடிக்காதவங்க நிறைய பேர் நான் தமிழன் இல்லை வேற்று மொழிக்காரன்னு சொல்றாங்க, நான் தமிழன் நிரூபிக்கக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரும். இந்த கார் ரேஸ்ல இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன், நம்ம இந்தியாவுக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன், அப்படி நான் கலந்துக்கிட்ட கார் ரேஸ்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றார். To follow me when I'm racing. I'm saying follow motorsports, follow the other Indian drivers. I mean, it's a very expensive sport. இதுக்கு முன்னாலே அஜித் என்ன சொல்லிக்காருன்னா, அதாவது விஜய் வாழ்க அஜித் வாழ்கிறீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்னோட படத்தை பாருங்க, நல்லா இருந்தா தகுதியா இருந்தா அந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த 3 விஷயங்களையும் அதாவது விஜய் பார்த்தான் சொல்லிட்டாரு. Thank you, sir. படங்களில் நடிப்பது மற்றும் கார் ரேஸ் உள்ளிட்டவற்றில் ஈடுபடுவது என எனக்கு பிடித்தவற்றில் கவனம் செலுத்துவேன். சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. விஜய் வந்து சுயநலத்துக்காக தான் பயன்படுத்துறாரு, கூட்டத்தை கூட்டுறாரு, பலி ஆகுது, அதாவது இதாவதுன்னு சொல்லிட்டு சும்மா வெறுவாய மெல்லிட்டு இருந்தவனுக்கு ஒரு அவுள் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு சவக்கு 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 சவக்குன்னு மென்னுட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்றைய தினத்துல வந்து இந்த ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு. இதுல வந்து நிறைய விஷயங்களை உண்மையும் சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு எந்த ஒரு திட்டமோ உள்நோக்கமோ இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது திருச்சி அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா? திருச்சின்னா நீங்க திருச்சிராப்பள்ளிக்கு போயிடாதீங்க. அதாவது ஒரு விஷயத்தை திருச்சி சொல்றதுதான். அது வந்து நாம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதை திருச்சி ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, அதுதான் திருச்சி. அந்த மாதிரி திருச்சி 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 சொல்லி அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு கம்பேரிசனை உருவாக்குறாங்க. அதாவது வந்து அஜித் வந்து நல்லவர், அதாவது அவர் ஆல்ரெடி நல்லவர் தான், கெட்டவர்லாம் கிடையாது, நல்லவர் வந்து அதாவது ஒரு கம்பேரிசன் பண்றது. ஒரு வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா, அதாவது பெரிய குழந்தைங்க நல்லாவும் சின்ன குழந்தையும் வந்து மோசமாகவும் நடத்துவாங்க சில மோசமான பெற்றோர்கள், இல்லது பெரிய குழந்தை வந்து மோசமாகவும் சின்ன குழந்தை வந்து நல்ல விதமாகவும் வளர்த்துவாங்க சில மோசமான பெற்றோர்கள். அந்த மாதிரி மோசமான பெற்றோர்கள் தான் இப்போ வந்து இந்த வலைதளத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து அரசியல் வந்துட்டதுனால இப்ப நேற்றுவர்களுக்கும் விஜய் துதியை பாடிக்கிட்டு இருந்தவனுங்க எல்லாத்தையும்
எல்லாத்துக்குமே இப்போ அஜித்தை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அஜித் மாதிரி வருமா, அஜித் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு தெரியுமா, என் படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்றாரு தெரியுமா, ப்ரமோஷனுக்கு வர்றதில்ல. முறைகள் நான் உட்பட அனைவருக்கும் பொருந்தும். எனது இந்த கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படாது என நம்புகிறேன். பேட்டி கொடுக்கறதில்ல, ஆடியோ லான்ச் பண்றதில்ல, எதுவுமே வர்றதில்ல, குட்டி கதை சொல்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மட்டம் தட்டி, அதாவது மட்டம் தட்டுறாங்களாம், தட்டி அஜித்தை வந்து உயர்த்தி முடிக்கிறாங்களாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அஜித் வந்து இவனுங்கெல்லாம் பேசுறது அஜித் எல்லாம் பார்க்க கூட மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இருக்கிற பிஸி வேற. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு தான் பேரு. ஆனா அவருக்கு வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலுங்கிறத தாண்டி அவர் உலகம் வேற. அவரோட உலகம் வேற. நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எனி டைம் இந்த கார் ரேஸு, பெரிய பெரிய விளையாட்டு போயுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சந்திக்கிற நபர்களே வேற. அவர் வந்து விளையாட்டுத்துறை அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு என்ன ஊக்கம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி லைனில் போயிட்டு இருப்பாரு. நீங்கள் பேசுகிற இந்த சின்ன சின்ன அரசியல் காம்பரிசன்லாம் அவர் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட உதவியாளர் சுரேஷ் சந்திரா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து பாண்டே சாருக்கு வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆடியோவாவோ அல்லது வந்து எழுத்துப்பூர்வி மூலமாகவோ வந்திருக்கு. அது வந்து பாண்டே சார் வந்து முந்தா நேற்று வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இதனால பல யூடியூபர்ஸ், அதாவது விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்படி பேசிட்டானே, நான் இத்தனை நாள் இதை வச்சு தானே இத்தனை நாள் பொலை போட்டிட்டு இருந்தோம், இப்போ எப்படி நம்ம மோசமான நெரட்டிவ் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. அஜித்தினுடைய ஒரே ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கெட்டவரே கிடையாது, அவர் வந்து ஒரிஜினல் நல்லவர் தான். அஜித் மாதிரி ஒரு தங்கமான மனிதன் யாரையுமே நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நல்ல மனிதர், உண்மையிலே வேதம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது யார் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க, சூப்பரான மனிதர். அவர் வந்து குடும்பம், ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு மனைவி, ஒரே 2 குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு நல்ல லைஃப், ஒரு விளையாட்டு துறையிலாகட்டும் சினிமா துறையிலாகட்டும் வெற்றி பெற்ற ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு எந்த ஒரு பந்தாத்தனமும் இல்லாம சகஜமா இருக்கக்கூடியவர் தான் நம்ம தலை. இப்போ வந்து விஜய் வந்து அப்படியே கம்பேரிசன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், விஜய் வந்து அதை விட ரொம்ப சைலண்டான ஆளு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அஜித்தும் பேச மாட்டார், விஜயும் பேச மாட்டார், விஜய் பேசவே மாட்டார். அதுதான் விஷயம். இப்போ என்னன்னா 41 பேர் இறந்துட்டாங்க. அதை வந்து கண்டிச்சு வந்து மேடையில் வந்து ஐயோ இந்த 40 பேர் சாகிறதுக்கு நான் தான் பொறுப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கூட்டத்தை கூட்டிட்டேன், நான் 12 மணிக்கு வரேன்னு ட்வீட் போட்டு 7 மணிக்கு வந்தது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, சாஷ்டாங்கமாக உங்கள் காலில் விழுந்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதை வச்சு நம்ம வந்து நீதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லா விஷயத்தையும் மாதவ் சார் பேசுனதுனால விஜய் வந்து இந்த அரசியல் மட்டுமே முழுக்க முழுக்க பேசிட்டு போயிட்டார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கால் விழுந்தாரு அழுதாருன்னு சொல்லிட்டு கரூர் மக்கள் சொன்னதுல ஒரே ஒரு புகைப்படம் கூட வெளியே வரலையே. அது எப்படி கால் விழுந்ததை நாங்கள் நம்புறது? நீ எதுக்கு நம்புற? ஃபர்ஸ்ட் உன்னை யார் நம்ப சொன்னது? நீ நம்பாத. ஏன்னு கேட்டிங்கன்னா நீ எல்லாம் நம்பி என்ன பண்ண முடியும்? நீ ஓட்டு போட போறியா? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நம்பவே தேவையில்லை. அந்த கரூர் மக்களுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு, அது போதும். மற்றவங்க யாருக்கு தெரிஞ்சாங்கன்னா தெரியாட்டி என்ன, நோ ப்ராப்ளம். அவங்களே சொல்றாங்களே, அவர் வந்து தனி நபரா ஒரே ரூம்ல தனியா இருந்தாரு. நாங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தா 5 பேர் 6 பேர் ஒரே முட்டை போறோம், நாங்க போய் சட்டை பிடிச்சி ஏதோ ஆயுதம் இருந்து தாக்கி இருந்தா கூட அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் உடஞ்சி போய் மனுஷன் இருந்தாரு, அழுதாரு, கால்கடி உட்காந்துக்கிட்டு அழுதாருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்றாங்க. இத்தனை பேர் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, போட்டோ எடுத்து போட்டு காட்டுன்னு சொன்னா இது என்ன ஒரு, அதாவது ஒரு மனுஷன் வந்து நான் மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வாயில தான் சொல்ல முடியும். நீ பார்க்குற நான் மனுஷன், ஆனா நீ என்ன நினைக்கிற, நான் மனுஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஷயமே. இங்க
நீ மனுஷன் என்கிட்ட நிரூபி அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று சாப்பிட முடியும், இல்லைன்னா மூச்சுட்டு காட்ட முடியும், இல்லைன்னா என்னுடைய உருவம் இதுதான் கண்ணாடி, அதாவது முன்னாடி வந்து நிற்க முடியும், அவ்வளோதான். இதெல்லாம் நீ நம்ப மாட்டேன், நீ மனுஷன் எனக்கு காட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. தளபதியை சுற்றி ஊறுபட்ட வலைப்பின்னல்கள் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். அது பயங்கரமான ஒரு அரசியலாக போயிட்டு இருக்கு. இப்போ அஜித் சொன்ன விஷயத்துக்கு வரேன். அஜித் வந்து என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த விஷயத்தை திருச்சி சொல்கிறாங்க, அது வந்து பிணைச்சி சொல்கிறாங்க. நான் சொன்ன விஷயத்த தப்பா, அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கரூரில் நடந்த விஷயத்துக்கு அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது விஜய் தான் சொல்றாரு, அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும் காரணம் கிடையாது, அந்த கூட்டத்தை கலந்துக்கிட்ட எல்லாரும், நானும் கூட இதுக்கு ஒரு காரணம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள்னு வந்துட்டா எல்லாரும் சமம்தான், எல்லாரும் காரணம் தான். நம்ம ஏன் போய் அவ்வளோ தூரம் கூட்டத்தில் நின்று நெரிசலாக பார்க்கணும் அதுன்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது வந்து ஒரு தன்னோட மாசை காட்டுறதுக்கு வந்து யாருமே அந்த மாதிரி போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் ஒரு விதமான நியாயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான டைம் வாங்க, கரெக்டான டைம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமாக சொல்றாரு. அதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட மாசை காட்டுறதுக்கொசரம் தான் அத்தனை கூட்டத்தை கூட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யூடியூப்ல ஒரு புது ட்ரெண்ட் உருவாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காரி துப்புறானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டேய் அந்த பக்கம் துப்பாதீங்கடா, நேராக கேமரா பார்த்து உங்களே துப்பிக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு காசு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க பேசுறீங்க, அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்னா சில பேர் மட்டும்தான் போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற யாருமே வந்து இப்போ மொத்தமாகவே ஃபாலோவர்ஸு கம்மியாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து சில நேரத்தை பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க, ஃபேஸ்புக்கு பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த ஒரு காலத்தை இன்னைக்கு வந்து முழுக்க ஒரு அரசியல் தேடலாம் மாற்றின ஒரே ஒரு அரசியல்வாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி தான். அவரை விட்டா வேற யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் சீமான் இருந்தார். ஆனால் அவர் வந்து தன்னோட அரசியல் வந்து முழு நீளமாக அப்படியே தோசை திருப்பி போடுற மாதிரி, எப்படி தோசை மேலே வந்து அடியில் வந்து திமுக வந்துக்கிட்டு இருந்துச்சு, மேலே தாவேக்கான்னு ஒரு எழுதி இப்போ திரும்பி போட்டார் தோசையை. இப்போ வந்து திமுகவை அப்படின்னு திட்டத்தை நிறுத்திட்டு தாவேக்காவை ஃபுல்லாக வச்சு வரைஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம். இதுக்கு எல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, அது பொறுத்திருந்து பார்ப்போம். அஜித் சொன்ன வார்த்தை வந்து மிகவும் தெளிவான வார்த்தை. அது வந்து நான் என்னைக்குமே அவர் வந்து குறை சொன்னதில்லை, அவரை வாழ்த்தி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாழ்த்துறாருனாவே என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம, அதாவது வந்து விஜய் சாருக்கு வந்து அஜித் வந்து சப்போர்ட் பண்றாரு. நான் வாழ்த்துறேன்னா எதுக்கு வாழ்த்துவேன்? நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னா நான் என்னது, நீ கெட்டுப்போன்னு சொல்லக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்னது, அது வந்து சப்போர்ட் பண்றது தான் காரணம். இதை வந்து நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இன்னும் வரும் காலங்களில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பொலிட்டிக்கல் பார்க்கினோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு துரிதமான வீடியோக்களை உங்களுக்கு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். நீங்களும் காதுகுள்ள கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.